நீட் ஆள்மாறாட்ட வழக்கை முறையாக கையாளவில்லை. தற்போது கிடைத்த அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் ஆள்மாறாட்ட வழக்கை முறையாக கையாளவில்லை. சிபிசிஐடி கேட்கும் வழக்கு ஆவணங்களை தேர்வு முகமை 19ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீட் ஆள்மாறாட்ட வழக்கை முறையாக கையாளவில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. நீட் ஆள்மாறாட்ட வழக்கை சிபிசிஐடி போலீசார் முறையாக கையாளவில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியுள்ளது. வழக்கை முறையாக கையாளவில்லை என்பதால் அதிகாரியை மாற்றுங்கள் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கோரிக்கை வைத்துள்ளது. சிபிசிஐடி கேட்கும் வழக்கு ஆவணங்களை தேசிய தேர்வு முகமை 19ஆம் தேதிக்குள் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வழக்கை முறையாக கையாளவில்லை என்பதால் அதிகாரியை மாற்றுங்கள் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம், இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமாக, அதாவது கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நீட் மருத்துவ நுழைவுத் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட சென்னையைச் சேர்ந்த தருண் மோகன் தன் மீது வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் மருத்துவ கல்விக்கான நீட் நுழைவுத் தேர்வில் மாணவன் ஒருவனுக்கு ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுத புரோக்கராக செயல்பட்டதாக தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு எனக்கும் சம்பந்தமில்லை என இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோர வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கூறியிருந்தார். இதே போன்று இந்த வழக்கு குறித்து சமூக மாணவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை எடுத்திருந்தது. இந்த நீட் தேர்வு முறையீடு தொடர்பாக இந்த வழக்கானது நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அதில் தேசிய தேர்வு முகமை சார்பில் மத்திய அரசு வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதிட்ட போது சிபிசிஐடி போலீசார் கேட்ட OMR ஷீட் விவரங்களை 2023ஆம் ஆண்டு கொடுத்துள்ளோம் என்றார். மேலும் இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை செய்தி ஊடகங்கள் செய்தி கண்ணாபின்னான் என்று போடுவதாக அந்த நீதிபதி முன்பாக வழக்கறிஞர் தெரிவித்தார். மேலும் அப்போது குறிப்பிட்டு பேசிய நீதிபதி, செய்தி ஊடகங்கள் சரியாக தான் செய்திகளை வெளியிட்டுள்ளது, அதில் என்ன தவறு உள்ளது? தமிழகத்தில் மாணவிகள் அணிந்து வரக்கூடிய அணிகலன்களை கலட்டி ஆராய்ந்து ஆய்வு செய்யும் நீங்கள் இந்தியாவில் இல்லாத ஒரு மாணவருக்கு 3 மாநிலங்களில் தேர்வு எழுதியதை ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை என கேள்வி எழுப்பினார். அவர் எந்த முகவரியில் தேர்வு எழுதினார் என்று ஆவணங்களை ஏன் கொடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். மாணவிகள் அணிகலன்களில் நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு வருகிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் அந்த நவீன தொழில்நுட்பங்களை வைத்து ஏன் போலியாக தேர்வு எழுதிய ஆதார் கார்டு விவரங்களை உங்களால் சேகரிக்க முடியவில்லை என மத்திய அரசு சார்ந்த வழக்கறிஞருக்கு நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி இந்த வழக்கு என்ன ஆவணங்களை தேசிய தேர்வு முகமையிடம் கேட்டு விண்ணப்பித்தீர்கள், அதற்கான ஆவணங்களை எங்கே என்று கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் முறையாக கையாளவில்லை, 5 வருடங்களாக விசாரணை சரிவர நடத்தவில்லை என்பது தெரிய வருகிறது என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். மேலும் உரிய ஆவணங்களை கேட்டு நீட் தேர்வு முகமை தரவில்லை என்றால் அதனை தரக்கோரி எழுத்து மூலமாக விண்ணப்பித்திருக்கலாம் என்றும் அல்லது நீதிமன்றத்தின் உதவியை நாடியிருக்கலாம் என்றும் எதுவுமே செய்யாமல் குற்றவாளிகளுக்கு காலத்தை வீணடித்து வந்துள்ளது என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். இந்த இது ஏற்புடையதல்ல, எனவே இந்த வழக்கை நேர்மையாக விசாரணை செய்யக்கூடிய சிபிசிஐடி அதிகாரியை விசாரணை அதிகாரியாக நியமிங்கள் என நீதிபதி அறிவித்து உள்ளார். மேலும் இந்த வழக்கில் தேசிய தேர்வு முகமே வரும் 19ஆம் தேதிக்குள் சிபிசிஐடி கேட்கும் அனைத்து ஆவணங்களையும் வழங்க வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்தார். அதே போல சிபிசிஐடி காவல்துறையினர் இந்த வழக்கில் என்ன முன்னேற்றம் உள்ளது, இறுதி அறிக்கை தாக்கல் செய்வது குறித்தும் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார்.